ஹாய் ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சதீஷ் பூவி அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக் பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸில் அந்த 3 டேஸாக நடந்த இன்சிடென்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இதில் ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ரெண்டுமே போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு எடுத்துருக்கவே மாட்டோம். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனலாக வந்துட்டு இது என்ன ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியும் கம்ருதீன் சேர்ந்து சாண்ட்ராக் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ. அவங்க பார்த்தீங்கன்னா, நான் அந்த அன்னைக்கு லைவ் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 வந்துட்டு எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டே எபிசோட் மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த வீக் டேஸில் நடக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேன். அன்றைக்கின்னு பார்த்துட்டு ப்ரொமோ பார்த்ததுனால தான் நான் வீடியோக்குள்ளேயே போனேன். ஸோ ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், மார்னிங் 3 மணி வரைக்குமே அந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பார்வும் கம்ருதீனும் சாண்ட்ராவுக்கு டெம்பர் ஏற்றுற மாதிரி 2 பேருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது பேச்சுவார்த்தையே இல்லாமல் அவங்க கிக் பண்ணி அவங்கள வெளியே தள்ளினது ரொம்ப எனக்கு பயமாயிடுச்சு. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்களும் அந்த ஷோ பார்ப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்டும் அந்த ஷோ பார்ப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அந்த மெச்சூரிட்டி இருக்குது. ஓகே, கேம்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அழுகுது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த குழந்தைங்களோட இதிலிருந்து யோசிச்சு பார்த்தா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசு தாங்கலை. நானே அழுதுட்டேன். ரொம்ப நேரம் நான் அழுதுட்டேன். அவர் கூட கேட்டார், ஏன்டி இந்த விஷயத்துக்கெல்லாம் அழுகிற, அது கேமாக மட்டும் பாரு, ரியாலிட்டியாக பார்க்காதேன்னு சொன்னார். பட் அதை அப்படி எடுத்துக்க முடியல. ஏன்னா அந்த குழந்தைங்க மைண்ட் செட்லேருந்து நம்ம யோசிச்சாதான் அது எவ்வளோ பெயின்னு நமக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று, அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண சபரியானாவை பற்றியும் பேசியே ஆகணும். அவர் வந்துட்டு ஒரு அக்கா மாதிரி நினச்சி ஹெல்ப் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அவர் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே அடிக்க வேண்டிய ஒரு ஆள். பட் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அதை விட்டுட்டாரு. அவர் அதுக்காக இறங்கி வந்தது வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ சபரியானா அப்படி பண்ணது வந்துட்டு ரொம்பவுமே ஒரு ஹியூமானிட்டியோடு இருந்தது வந்துட்டு ரொம்பவுமே பெரிய விஷயம். கேமையும் பார்க்காம அந்த மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவர் பார்த்துட்டு நான் ரொம்ப அவரோட ஃபேனாகவே மாறிட்டேன். அந்தளவுக்கு வந்துட்டு அவர் மட்டும் இல்லை, கானா வினோத் அண்ணாவும் அப்படி தான். கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் ரூம் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ அவங்க 2 பேரும் அதை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் அதை வந்து விஜய் சேதுபதி சாரே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் அவங்க பேசின வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப காதில் கேட்க முடியாதான வேர்ட்ஸு. ஸோ இது வந்துட்டு சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் மிடில் ஏஜ்லேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா அப்படின்னா அது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அது பண்ணியிருக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு அது எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, அந்த கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி தான் அது ரியாலிட்டியாக நடந்துருச்சு. ஸோ என்னோட வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதி தான் வந்துட்டு கம்ருதீன் அவ்வளோ கோவப்பட காரணமே பார்வதி அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் அவங்கள வந்துட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி அடுத்தவங்களை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி தான் அவங்களோட பேச்சு எல்லாமே இருந்துச்சு. நான் அது கவனிச்சு பார்த்துட்டு தான் இருந்தேன். திவ்யா சிஸ்டர் பேச வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு ஒருத்தங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அதுக்கு தைரியம் வேணும். கண்டிப்பாக அவங்க கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் எதிர்த்து பேசிட்டு இருந்த பார்வதி அமைதியாகிற அளவுக்கு திவ்யா சிஸ்டர் கேட்டாங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸை பார்க்குற நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம கேட்க வேண்டியதை அவங்க கேட்குறாங்க அப்படின்னு. அது நல்லா தான் போச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் வீடியோவில் பார்த்தது என்னென்னா, நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக, நாங்கள் எல்லாரோட வியூவும் அதாக தான் இருந்துச்சு. ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதனோட எல்லாரோட வியூவாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸை இந்த வீடியோ கீழே கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.